நான் தேவனுடையவனாய் இருந்தால் அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவனா இருக்கணும். அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறவர்களாக இருக்காங்க. அது குறை சொல்கிறதுக்காக இல்லை, அது தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறவராக பேசுகிறவராக இருக்கிறார். நாம் இது தேவ சத்தமா இல்லையா என்று குழம்பி கொண்டிருக்கும் போது, இல்லைன்னா நமக்கு உறுதிப்படுத்தும்படியாக வேறொரு ஊழியக்காரரையோ வேறொரு விசுவாசியின் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசலாம். அவர் ஏற்கனவே சொன்னதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் வெளியிலிருந்து வருகிற சத்தம் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்ற ரீதியில் நாம் ஆளுகிறவனா இருந்தேன்னா அவருடைய சத்தத்தை நானே கேட்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு.